ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லித் தர போகிறேன்னா, ஸ்போக்கனுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டாபிக் தான். என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் நிறையா இருக்குது. அதில் ஒரே ஒரு காம்பனண்ட்டை மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் ஓனாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா சென்டென்ஸை மேக் பண்ணும் பொழுது அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை வச்சு சென்டென்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பொதுவாக ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறத கான்செப்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு நவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட ஒரு ப்ரொனவுன் இருக்குது, நவுன் இருக்குது. ப்ரொனவுனில் என்ன வச்சுருக்கோம், ஒரு 7-8 வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? 7 தான், 8 அப்படிங்கிறது நேமும் சேர்த்துக்குவோம். ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே. அப்புறம் ஏதோ ஒரு பேர், ஆக மொத்தம் 8. சரிங்களா? இந்த ப்ரொனவுனை இந்த ஹீ, ஷீ, இட்டு அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை அந்த பர்டிகுலர் நபர் கூட, பர்டிகுலர் நவுன் கூட ரிலேட் பண்ணுறதுனால தான் இது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். சரிங்களா? இப்போ ஒரு நவுன் இருக்குது, ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓகே, அவர். இப்போ அவர்னு மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா அது வெறும் சிம்பிளான ப்ரொனவுன் தான். ஓகே, சிம்பிளாக நம்ம சென்டென்ஸ் எழுதிடலாம், அவர். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அவரை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதை அவர் கூட கனெக்ட் பண்ணுவோம். எப்படி தெரியுங்களா? சாலையில் நின்று கொண்டிருக்கும் அவர். இப்போ நான் அவர்னு சொல்லிட்டு சாலையில் நின்று கொண்டிருக்கும் அவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே சிங்குலராக இருக்க இந்த அவர் சாலையில் நின்று கொண்டிருக்கும் அவர் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ப்ளூரலாக மாறிடுவாரா? சொல்லுங்கள், ப்ளூரலாக மாறிடுவாரா? மாற மாட்டார். அவர் தான் அங்கே அவர் என்ன பண்ணுறாரு, நடு ரோட்டில் நிற்கிறார், அவ்வளோதான். ஆனால் இதுவும் ஒரு பர்சன் தான், அதுவும் ஒரு பர்சன் தான், சிங்குலர் தான். ஆனால் நம்ம அங்கே என்ன சொல்லியிருக்கோம், சாலையில் நின்று கொண்டிருக்கும் நபர் அப்படின்ட்டு அவர் செய்கிற அந்த செயலை, அவர் பற்றின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் அவர் கூட ஆட் பண்ணி சொல்கிறோம், ரிலேட் பண்ணுறோம். அதனால தான் இது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வருது. ஓகே, அப்போது சின்ன நவுனை பெரிய நவுனாக ஒரு சில இன்ஃபர்மேஷனை போட்டு விரிவாக்குதல் தான் என்னது, ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகே, இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. பல வார்த்தைகளை கொண்ட ஒரு சிறு தொகுப்பு நவுன் ஃப்ரேஸ். ஓகே, அது பெயர் சொல்லை தொடர்ந்து வர்றதுனால நவுன் ஃப்ரேஸ். சரிங்களா? ரைட். இப்போது இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நிறையா இருக்குது. ஹூ இருக்குது, விச்சு, தட்டு, வேறு, வென்னு, இன், விச்சு, எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் நான் இன்றைக்கி உங்களுக்கு டீல் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா வேர். ஓகே, வேர். இந்த வேர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். பொதுவாக கொஸ்டின் சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்பொழுது வேர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன வரும் அப்படின்னா எங்கே அப்படிங்கிற அர்த்தம் வரும். சரிங்களா? எப்போது கொஸ்டினை கேட்கும்போது வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்கே போகிறாய்? ஏன்னா அங்கே அது கொஸ்டின் சென்டென்ஸாக இருக்கிறதுனால வேருக்கு எங்கே அப்படிங்கிற அர்த்தம். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த வேரை ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் யூஸ் பண்ணும் பொழுது அங்கே அப்படிங்கிற அர்த்தம் வரும். அதுவும் டெலிபரேட்டாக அங்கே அப்படிங்கிற டோனே வருமானு கேட்டிங்கன்னா வராது. அந்த மீனிங்கை நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு இடத்துல அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அப்போ எந்த ஒரு இடத்த நம்ம சொன்னாலும் சிம்பிளாக சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடுன்னு போடுறேன். ஓகே, ஹவுஸ். ஓகே, த ஹவுஸ், அந்த வீடு அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீட்டை நான் சும்மா சொல்லிவிட்டு அப்படியே நான் வேறு ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு போயிட்டேன்னா பிரச்சனை இல்லை. அந்த வீடு ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொன்னேன்னா அந்த வீடு ரொம்ப காஸ்ட்லி. இது சிம்பிளான சென்டென்ஸ், வீட்டை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லலை. ஓகே, இப்போ நான் வேறு என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த வீடுன்னு மட்டும் சொல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த வீடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த வீடு இல்லை, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த வீடுன்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டை சொல்லிவிட்டு அந்த வீட்டை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்தை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக இந்த வேர் அப்படிங்கிற வார்த்தை வேணும். சரிங்களா? சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த பிளேஸை சொல்கிறோமோ அந்த பிளேஸை என்ன பண்ணிடணும், எழுதிடணும். அது எந்த பிளேஸாக வேணால் இருக்கட்டும். ஓகே, வீடாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், ஓகே, கிராமமாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடம், ஆனால் இடம் இருக்கணும். ஓகே, பிளேஸு. அந்த பிளேஸை சொன்னதுமே என்ன வந்துடணும் அப்படின்னா வேர் அப்படிங்கிற வார்த்தை போட்டுடணும். ஓகே, அந்த இடம், அந்த இடத்துல அப்படிங்கிறத சொல்வதற்காக நம்ம வேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டுட்டு அதற்கடுத்து அந்த இடத்துல நடந்த இன்சிடெண்ட்டை போடணும். ஓகே, இப்படி போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வேற வச்சு வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு இடம், இடத்திற்கு அடுத்து வேர் அப்படிங்கிற வார்த்தை, அடுத்து அந்த இடத்துல நடந்த சம்பவம். ஓகே,
அவங்க அந்த வீட்டில் இருக்கலாம், இல்லாட்டி அந்த இடத்துல விளையாடலாம், ஏதோ ஒன்று அந்த பர்டிகுலர் இடத்துல நடக்குது. அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை நாம் என்ன பண்ணிடணும், சப்ஜெக்ட் வேர்பாக எழுதணும். ஓகே, அந்த இன்சிடெண்ட்டை சப்ஜெக்ட் வேர்பாக எழுதணும். அப்படி எழுதணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுனை மேக் பண்ணிடலாம். ஓகே, அப்போது இந்த மாதிரி 3 பிரிவுகளை கொண்டு ஒரு வார்த்தை இணைக்கும் பொழுது கிடைப்பது தான் என்ன அப்படின்னா நவுன் ஃப்ரேஸ். ஓகே, இதுதான் நவுன் ஃப்ரேஸ். இந்த நவுன் ஃப்ரேஸுக்கு அடுத்து நமக்கு சென்டென்ஸ் வரக்கூடிய வேர்பு வரணும். அப்புறம் மீதி சென்டென்ஸ் என்ன வருமோ அது எல்லாமே வந்துடணும். அப்போ என்ன அர்த்தம், ஒரு பிளேஸு, ஒரு வேறு, இன்சிடென்ட்டு, அங்கேயும் சப்ஜெக்ட் வேர்பு வந்துருச்சு. இதெல்லாமே சேர்ந்தது தான் இந்த இடத்துல வரும். ஓகே, அப்போது இந்த நவுன் ஃப்ரேஸ்க்கு அடுத்து நமக்கு இமீடியட்டாக மெயின் வேர்பு வந்துடும். சென்டென்ஸில் இருக்க மெயின் வேர்பு. சரிங்களா, சென்டென்ஸில் இருக்க மெயின் வேர்பு வந்துடும். ஓகே, சரி, இப்போ நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அதை எப்படி ரிலேட்டிவ் ப்ரொனவுனா கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம போகலாம். இப்போ நாம் ஒரு சில நவுன் ஃப்ரேசஸ் எல்லாத்தையுமே எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே ஃபுல் சென்டென்ஸ் கிடையாது, வெறும் பெயர் சொற்கள் மட்டும்தான். பாருங்கள், ஏதாவது ஃபுல் சென்டென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருக்காது. ஏன் அப்படின்னா இதை தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகளை போட்டால் தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இதெல்லாமே இன்கம்ப்ளீட் வார்த்தைகள், இதெல்லாமே இன்கம்ப்ளீட் நவுன். ஓகே, ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தான். சரிங்களா, பாருங்கள், நான் உடற்பயிற்சி செய்யும் ஜிம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ ஒரு ஜிம்மை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா சென்டென்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி? நான் உடற்பயிற்சி செய்யும் ஜிம் தூரத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னால் ஃபுல் சென்டென்ஸ். நான் உடற்பயிற்சி செய்யும் ஜிம் இப்பொழுது மூடப்பட்டுள்ளது. நான் உடற்பயிற்சி செய்யும் ஜிம் என்னுடைய நண்பனுடையது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பின்னாடி ஏதாவது வார்த்தை போட்டால் தான் அந்த பர்டிகுலர் இந்த நவுனோட வரக்கூடிய சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், இது வெறும் நவுன் தான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ரூல் தெரியும் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளேஸை போடணும், அதுக்கப்புறம் வேர் அப்படிங்கிற வார்த்தை, அதற்கடுத்து அங்கே நடந்த இன்சிடென்ட், அது சப்ஜெக்ட் வேர்பில் ஆரம்பிக்கணும். ஓகே, சரி, பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு இந்த மாதிரி பெரிய நவுன் பார்த்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான வேலை என்னென்னா, மெயின் யாரை பற்றி அங்கே பேசுகிறோம், அங்கே ரூட்டாக இருக்கிறது யார், வேறாக இருக்கிறது யார். பாருங்கள், நான் உடற்பயிற்சி செய்யும் ஜிம் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ இங்கே ஒரு இடத்த பற்றி தான் நம்ம பேசுகிறோம். எந்த இடத்த பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத கடைசியில் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ரிலேட்டிவ் ப்ரொனவுனை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் நவுனோட கடைசி வார்த்தை தான் ரூட் வேர்டு. அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கணும், அதை வச்சு தான் மூவ் பண்ணணும். புரியுதுங்களா? எல்லா சென்டென்ஸ்லையுமே பாருங்கள், வாங்கிய கடை, ஓகே, கடற்கரை, நகரம், கஃபே. ஓகே, கடைசி வார்த்தை தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வரக்கூடிய அந்த ரூட் வேர்டு. ஓகே, சரி, இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு எந்த இடம் என்று. பாருங்கள், பிளேஸ் தெரிஞ்சிருச்சு, அதை போய் தூக்கி போடுங்க, ஜிம். ஓகே, இந்த ஜிம் உடனே இந்த ஜிம் அப்படிங்கிற இடத்த போட்டதுமே கனெக்ட் பண்ணுற வார்த்தை வேர் இருக்கா, அந்த வார்த்தை போட்டுடணும், வேர். அடுத்து அங்கே நடந்த சம்பவம் என்ன நடந்திருக்கு, நான் உடற்பயிற்சி செய்யும். அப்போ நான் உடற்பயிற்சி செய்யும் அப்படின்னா நான் ப்ரெசண்ட்டை தான் சொல்கிறேன். நான் உடற்பயிற்சி செய்யும் ஜிம் அப்படின்னு சொல்கிறேன். நான் உடற்பயிற்சி செய்த ஜிம்முன்னு சொல்லலை. நான் உடற்பயிற்சி செய்த ஜிம் அப்படின்னு சொல்லலை, நான் உடற்பயிற்சி செய்யும் ஜிம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இது ப்ரெசண்ட்டில் இருக்குது. அப்போ நான் உடற்பயிற்சி செய்கிறேன் அந்த டோனில் எடுத்துக்கணும். நான் உடற்பயிற்சி செய்கிறேன், அப்போ என்ன அர்த்தம், ஐ எக்ஸசைஸ், அவ்வளோதான். பாருங்கள், ஐ எக்ஸசைஸ், த ஜிம் வேர் ஐ எக்ஸசைஸ், முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் வேலையே. அந்த பர்டிகுலர் பெரிய நவுனை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வச்சு மாற்றிட்டோம். த ஜிம் வேர் ஐ எக்ஸசைஸ், த ஜிம் வேர் ஐ எக்ஸசைஸ், நான் எக்ஸசைஸ் பண்ணுற ஜிம்மு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த ஜிம் வேர் ஐ எக்ஸசைஸ். அடுத்து பாருங்கள், அவன் துணி வாங்கிய கடை தானே, அப்படியே போடுங்க, த ஷாப். ஓகே, இந்த ஷாப், இடத்த சொல்லியாச்சு, இடத்த சொன்னதுமே என்ன பண்ணிடணும், வேர் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். ஏன்னா அங்கே தான் ஏதோ சம்பவம் நடக்குது, அதனால வேர். ஓகே, பாருங்கள், த ஷாப் வேர் அவன் துணி வாங்கியன்னு போட்டிருக்கு. இங்கே செய்யும் ப்ரெசண்ட்டு, வாங்கிய, வாங்குகிறான்னு போடலை, வாங்கிய, அப்போ பாஸ்ட். ரொம்ப சிம்பிள். அவன் துணி வாங்கிய, ஃபுல் சென்டென்ஸ் அதை மாற்றினோம்னா அவன் துணி வாங்கினான், அப்படியே போடுங்க. அவன் துணி வாங்கினான்னா he bought a dress. ஓகே, he bought a dress. பாருங்கள், the shop where he bought a dress, கரெக்டு. அவன் துணி வாங்கிய கடை, the shop where he bought a dress. அப்போது இந்த வேர்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, அதனால தான் மீனிங் வருது. ஓகே, he bought a dress. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அப்போ இதுதான் ஒரு பெரிய நவுன். எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள், the shop where he bought a dress, the shop where he bought a dress, அவன் துணி வாங்கிய கடை, அவ்வளோதான் அர்த்தம். ஓகே,
நாங்கள் நீந்திய கடற்கரை, நீந்திய. ஓகே, நமக்கு அந்த பர்டிகுலர் பிளேஸும் தெரியும். என்னது கடற்கரை அப்படின்னா த பீச். ஓகே, த பீச். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுங்க, ஆர்டிக்கிளோட ஆரம்பிங்க. அப்போ தான் நவுன் ஃப்ரேஸ் கரெக்டாக வரும். சரிங்களா? கடற்கரை, த பீச், உடனே வேர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுறணும். இப்போ எழுதியாச்சு. என்ன பண்ணமாமா, நாங்கள் நீந்திய, அப்போ நாங்கள் நீந்தினோம் அப்படிங்கிற சென்டென்ஸ் எழுதணும். என்ன, வி ஸ்வாம். ஓகே, ஸ்விம் அப்படிங்கிற வார்த்தையோட V2. ஓகே, ஏன்னா நீந்தியேன்னு இருக்குது, அப்போ பாஸ்ட். இப்போ பாருங்கள், த பீச் வேர் வி ஸ்வாம், நாங்கள் நீந்திய கடற்கரை. த பீச் வேர் வி ஸ்வாம், த பீச் வேர் வி ஸ்வாம். முடிஞ்சு போச்சு, சிம்பிள். அவர்கள் குடியிருக்கிற நகரம். ஓகே, நகரம் இருக்கா, அப்போ த சிட்டி. ஓகே, இடத்த பற்றி பேசின உடனே வேர் அப்படிங்கிற அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்துடும். அவர்கள் குடியிருக்கிற, ப்ரெசண்ட்டில் தான் சொல்கிறோம், குடியிருக்கிற. அப்போ ரொம்ப சிம்பிள், வேர் தே ஸ்டே, இல்லாட்டி வேர் தே லிவ் அப்படிங்கிற வார்த்தை கூட போடலாம். கரெக்டு தான். பாருங்கள், த சிட்டி வேர் தே ஸ்டே, த சிட்டி வேர் தே ஸ்டே, த சிட்டி வேர் தே லிவ், ரெண்டுமே கரெக்டு தான். அவங்க குடியிருக்கிற ஊர் த சிட்டி வேர் தே லிவ், த சிட்டி வேர் தே ஸ்டே. ஈஸி தானே? இதை விட ஈஸியாக இதை கற்றுக்கவே முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த பேட்டர்னை மட்டும் கற்றுக்கிட்டீங்க, அதை வச்சு ஒரு சில 10-15 நவுன்ஸை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பேட்டர்னே தேவை கிடையாது. நீங்களாக ஓனாக மேக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோதான். ஓகே, அவர்கள் சந்தித்த கஃபே, அப்போது அவங்க சந்தித்த ஒரு கேஃப். ஓகே, அப்போ அதுதான் பிளேஸு. ஓகே, த கேஃப். ஓகே, கேஃப். அவர்கள் சந்தித்த, சந்தித்த அப்படின்னா பாஸ்ட்டு. உடனே நம்ம வேர் அப்படிங்கிற வார்த்தை போட்டுட்டு தே மெட் அப்படிங்கிற வார்த்தை போட்டால் முடிஞ்சுது. பாருங்கள், த கஃபே வேர் த மெட், த கஃபே வேர் த மெட். அவங்க மீட் பண்ண அந்த கஃபே, த கஃபே வேர் த மெட். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? இப்போது அடுத்து என்ன பண்ணால் இந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னா, இந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதற்கடுத்து சென்டென்ஸில் வரக்கூடிய மெயின் வேர்பை போட்டு நம்ம ஆரம்பிக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வரணும். எல்லா சென்டென்ஸ்க்கு அடுத்தும் மெயின் வேர்ப் வரணும். அது சென்டென்ஸில் வர மெயின் வேர்ப். இங்கே வர்ற இந்த வேர்ப் இருக்குது பார்த்தீங்களா, இது நவுன் கூட வரக்கூடிய வேர்ப். ஓகே, இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இந்த நவுன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பாட் அப்படிங்கிறது இந்த நவுன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போது இந்த வேர்ப் வருது பார்த்தீங்களா, இதெல்லாமே சென்டென்ஸில் வரக்கூடிய மெயின் வேர்ப். இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இது கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். மேலே ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள். பிளேஸ், வேர், இன்சிடெண்ட், இந்த 3 சேர்ந்தது தான் நமக்கு நவுன். ஓகே, அடுத்து அதற்கடுத்து சென்டென்ஸில் வரக்கூடிய அந்த மெயின் வேர்ப், அதற்கடுத்து இருக்கிற ரிமைனிங் வேர்ட்ஸ். ஓகே, இதர வார்த்தைகள். ஓகே, நாங்கள் இறங்கிய விமான நிலையம் மிகவும் பிஸியாக உள்ளது. இப்போ தான் நம்ம கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஒன்று எழுதி வச்சுருக்கோம். முன்னாடி எழுதுனதெல்லாம் ஒரு பார்ட்டு தான், இதுதான் கம்ப்ளீட் சென்டென்சஸ். ஓகே, அவர்கள் குடிபெயர்ந்த நகரம் அதிக மக்களை கொண்டிருந்தது. அவன் கேக்கு வாங்கி அந்த பேக்கரி மிகவும் பிரபலமானது. எப்படியோ இருக்கட்டும் சென்டென்ஸ், அதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. ஃபஸ்ட்டு நாம் பண்ண வேண்டிய வேலை, அதில் யார் நவுன் அப்படிங்கிறவங்க மட்டும் பிரித்து விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. பிரிச்சிடலாமா? இப்போ நம்ம பிரித்தாளும் கொள்கையை உபயோகப்படுத்த போகிறோம். பாருங்கள், நாங்கள் இறங்கிய விமான நிலையம் மிகவும் பிஸியாக உள்ளது. அப்போ நாம் இங்கே எந்த இடத்த பற்றி பேசுகிறோம்? ஏர்போர்ட்டை பற்றி பேசுகிறோம். பாருங்கள், விமான நிலையம். கரெக்டுங்களா? அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற எல்லாமே நவுன் தான். அடுத்து பாருங்கள், குடிபெயர்ந்த நகரம், இதை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ இது எல்லாமே நவுனு. அந்த பேக்கரி பற்றி பேசுகிறோம். இது ஃபுல்லாமே நவுனு. அவர்கள் வேலை செய்யும் மருத்துவமனையை கட்டினார்கள். அப்போது அவள் வேலை செய்யும் மருத்துவமனை, அதுதான் இங்கே நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கூட வரக்கூடிய அந்த நவுன். சிவா குழந்தைகள் விளையாடும் பூங்காவை நன்கு பராமரிக்கிறான். குழந்தைகள் விளையாடும் பூங்கா. ஓகே, இதுதான் நான் படித்த பள்ளி. பள்ளி தான் இடம், அங்கே பள்ளியில் நடந்தது, நான் படித்தது. அவ்வளோதாங்க. இதுதான் நவுனு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படின்னா, இப்போ நாம் யார் நவுன் கண்டுபிடிச்சிட்டோங்களா, அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபுல் சென்டென்ஸ் எழுத போகிறோம். ஆனால் ஃபுல் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் நவுன் ஃப்ரேஸில் ஒரே ஒரு முக்கியமான அந்த காம்பனண்ட்டை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எழுதி விட்றலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் நவுனை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், நாங்கள் இறங்கிய விமான நிலையம் மிகவும் பிஸியாக உள்ளது. ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, முக்கியமான வார்த்தை விமான நிலையம், இடத்த பற்றி அங்கே தான் பேசுகிறோம். விமான நிலையம் மிகவும் பிஸியாக உள்ளது. அர்த்தம் இருக்குது தானே? விமான நிலையம் மிகவும் பிஸியாக உள்ளது. இது சிம்பிளான சென்டென்ஸ். அப்படியே எழுதிடலாம் வாங்க.
விமான நிலையம். ஓகே, த ஏர்போர்ட். ஓகே, த ஏர்போர்ட். நமக்கு இடையில என்ன வேணும், ஒரு சில இடைவெளி வேணும். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா, அதனால என்ன பண்ணலாம், த ஏர்போர்ட்னு போட்டு கொஞ்சம் இடம் விட்டுட்டு மிகவும் பிஸியாக உள்ளது. ஓகே, இஸ் வெரி பிஸி. உள்ளதுன்னு தான் இருக்குது, அதனால் ப்ரெசண்ட்டு. அதனால் இஸ் அப்படிங்கிற பீவர்பை போட்டாச்சு பாருங்கள். ஓகே, நவுனு. இந்த நவுன் யார், த ஏர்போர்ட்டு. வேர்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதர வார்த்தைகள் வெரி பிஸின்னு போட்டாச்சு பாருங்கள். த ஏர்போர்ட் இஸ் வெரி பிஸி. அந்த விமான நிலையம் மிகவும் பிஸியாக உள்ளது. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், ஏர்போர்ட்டு எந்த ஏர்போர்ட்டு, நாங்கள் இறங்கிய விமான நிலையம். அப்போ நாங்கள் இறங்கிய, அப்போ நாங்கள் இறங்கினோம், அந்த டூனில் எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிள். இப்போ வேர் வி லேண்டட், அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. பாருங்கள், த ஏர்போர்ட் வேர் வி லேண்டட் இஸ் வெரி பிஸி. த ஏர்போர்ட் வேர் வி லேண்டட் இஸ் வெரி பிஸி. அப்படியே பேசும்போது அப்படியே கொஞ்சம் கெத்தாக ஸ்டைலாக பேசணும். நம்மளால் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்லாம் சூப்பராக பேச முடியுது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை காட்டணும் நீங்கள் பேசும்போதே. அப்போ சகஜமாக பேசணும். பாருங்கள், த ஏர்போர்ட் வேர் வி லேண்டட் இஸ் வெரி பிஸி. த ஏர்போர்ட் வேர் வி லேண்டட் இஸ் வெரி பிஸி. ஐயோ, நாங்கள் வந்த ஏர்போர்ட் இருக்கே ரொம்ப பிஸிடா. அதைத்தான் நம்ம இங்கிலீஷில் சொல்லியிருக்கோம். சிம்பிள் தானே. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி. அடுத்து பாருங்கள், அவர்கள் குடிபெயர்ந்த நகரம் அதிக மக்களை கொண்டிருந்தது. ஓகே, அவர்கள் குடிபெயர்ந்த நகரம் அதிக மக்களை கொண்டிருந்தது. அப்போது ரொம்ப சிம்பிள், அந்த நகரம் அதிக மக்களை கொண்டிருந்தது, அதை மட்டும் எழுதினாலே போதும். ஏன்னா அதுதான் ரூட் வேர்டு. ஓகே, பாருங்கள், அந்த நகரம். ஓகே, த சிட்டி அதிக மக்களை கொண்டிருந்தது. ஓகே, ஹேட் மெனி பீப்புள், அவ்வளோதான். ஓகே, ஹேட் மெனி பீப்புள், சிம்பிளாக சொல்லியாச்சு. பாருங்கள், த சிட்டி ஹேட் மெனி பீப்புள். அந்த நகரம் நிறைய மக்களை கொண்டிருந்தது. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த நகரம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் நவுனை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நகரம் அவர்கள் குடிபெயர்ந்த நகரம். ரொம்ப சிம்பிள். த சிட்டி வேர் தே மூவ்டு, அவ்வளோதான். ஓகே, பாருங்கள், த சிட்டி வேர் தே மூவ்டு ஹேட் மெனி பீப்புள். த சிட்டி வேர் தே மூவ்டு ஹேட் மெனி பீப்புள். அப்போ நீங்கள் பார்க்கலாம், ஐயோ இங்கே ஒரு வேர்பு இருக்குது, இங்கே ஒரு வேர்பு, இங்கே ஒரு வேர்பு இருக்குது, இங்கே ஒரு வேர்பு, குழப்புதே அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வரக்கூடாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் வேர்பு இது கூட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த பர்டிகுலர் வேர்பு இது கூட கனெக்ட் ஆகிருக்கு. இது சென்டென்ஸில் வர மெயின் வேர்பு, இந்த ஹேடு சென்டென்ஸில் வரக்கூடிய மெயின் வேர்பு. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா, இந்த மாதிரி 2 வேர்பெல்லாம் வரக்கூடிய சென்டென்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இங்கிலீஷ் நமக்கு ரொம்ப ஈஸியாகும். அப்புறம் ரிலேட்டிவ் ப்ரோனவுனில் மட்டும் அது ரொம்பவே சாத்தியமாகும். சரிங்களா, பாருங்கள், இந்த சிட்டி வேர் தே மூவ்ட் ஹேட் மெனி பீப்புள். அவன் கேக் வாங்கி அந்த பேக்கரி மிகவும் பிரபலமானது. அவன் கேக் வாங்கி அந்த பேக்கரி மிகவும் பிரபலமானது. எழுதிடலாங்களா, பாருங்கள். அப்போது இதில் இருக்க முக்கியமான அந்த இடம் எது, அந்த பேக்கரி. ஓகே, த பேக்கரி. ஓகே, மிகவும் பிரபலமானது. இஸ் வெரி ஃபேமஸ். சிம்பிளான சென்டென்சஸ் தான், நீங்கள் பயப்படாமல் ஈஸியாக எழுதலாம். ஓகே, இஸ் வெரி ஃபேமஸ். பாருங்கள், பேக்கரி. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். வேர், அவன் என்ன பண்ணான், அவன் கேக் வாங்கிய. வேர் ஹீ பாட் அ கேக். இது வரைக்கும் பாருங்கள். த பேக்கரி வேர் ஹீ பாட் அ கேக் இஸ் வெரி ஃபேமஸ். த பேக்கரி வேர் ஹீ பாட் அ கேக் இஸ் வெரி ஃபேமஸ். அவன் கேக் வாங்கி அந்த பேக்கரி. ஓகே, இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லைடில் நான் சொல்லி கொடுத்தல அந்த பேட்டர்னில் இங்கே யோசிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். த பேக்கரி வேர் ஹி பாட் அ கேக். அவன் கேக் வாங்கிய பேக்கரி மிகவும் பிரபலமானது. இஸ் வெரி ஃபேமஸ். அவ்வளோதான். சரி, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டே நவுன் ஃப்ரேஸ் வந்துருச்சு. ஆனால் ஒரு சென்டென்ஸில் நவுன் முன்னாடி வரும், கடைசியில் வரும், எந்த இடத்துல வேணாலும் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு சென்டென்ஸில் நவுன் எங்கெங்கெல்லாம் வருதோ எல்லா இடத்துலையுமே ரிலேட்டிவ் ப்ரோனவுனை போட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஹைலி பாசிபிள், பண்ண முடியும். இது எத்தனை நவுன் வந்தாலும் அத்தனை நவுனையும் நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்ல முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு சென்டென்ஸில் முன்னாடி மட்டுமே நவுன் ஃப்ரேஸ் வருமானா, கிடையாது, பின்னாடி வரும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், அவள் வேலை செய்யும் மருத்துவமனையை 1930 கட்டினார்கள். ஓகே, அவங்க 1930 அந்த ஹாஸ்பிட்டலை கட்டினாங்க. தமிழில் சொல்லும்போது எப்படி சொல்கிறோம், அவங்க அந்த ஹாஸ்பிட்டலை 1930 கட்டினாங்க. அப்படியே நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், தே built the hospital. ஓகே, they built the hospital. இடத்த எழுதியாச்சு. உடனே கொஞ்சம் இடம் விட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த இயரை போட்டுக்கலாம். இன் 1930.
பாருங்கள், they built the hospital in 1930. they built the hospital in 1930. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலை 1930 கட்டினாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? அவள் வேலை செய்யும் மருத்துவமனை. செய்யும். அப்போ இப்போ அவங்க வேலை செய்கிறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். வேர் ஷீ ஒர்க்ஸ். அவ்வளோதான். பாருங்கள், இப்போது இந்த நவுன் ஃப்ரேஸ்க்குள்ளே வரக்கூடிய அந்த வேர்பு ப்ரெசண்ட்டில் இருக்குது, மெயின் வேர்பு பாஸ்டில் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நவுன் ஃப்ரேஸில் என்ன டோன் யூஸ் பண்ணுறோமோ அதற்கான வேர்ப், மெயின் சென்டென்ஸில் என்ன டோன் வருதோ அதற்கான வேர்ப். அவ்வளோதான். ஓகே, அந்த டென்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி போட்டுக்கலாம், தப்பு வராது. கரெக்டு தான். பாருங்கள், தமிழ்லேயே பாருங்கள், கரெக்டாக தான் இருக்குது. அவள் வேலை செய்யும் மருத்துவமனையை 1930 கட்டினார்கள். ஓகே, மீனிங் இருக்குது. அப்போ அதே தான் நம்ம இங்கிலீஷில் அப்படியே சொல்கிறோம். பாருங்கள், they built the hospital where she works in 1930. அவ்வளோதான். they built the hospital where she works in 1930. they built the hospital where she works in 1930. சிம்பிள். சிவா குழந்தைகள் விளையாடும் பூங்காவை நன்கு பராமரிக்கிறான். அப்போ ரொம்ப சிம்பிள். சிவா பூங்காவை நன்கு பராமரிக்கிறான். இப்போ இங்கிலீஷில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? பாருங்கள், சிவா ஓகே மெயின்டைன்ஸ், பராமரிக்கிறான் போட்டிருக்கு, அப்போ ப்ரெசண்ட்டு. மெயின்டைன்ஸ் த பார்க். ஓகே, மெயின்டைன்ஸ் த பார்க் வெல். ஓகே, இந்த வெல் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்பு தான், அதனால் தப்பு இல்லை. நீங்கள் நவுனுக்கு அடுத்து கூட போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், சிவா மெயின்டைன்ஸ் த பார்க் வெல். ஓகே, அப்போ இந்த பார்க்கை தான் நன்றாக அவங்க பராமரிக்கிறாங்க. அப்போ இந்த பார்க் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதற்கு அடுத்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, வேர் த சில்ட்ரன் ப்ளே. அவ்வளோதாங்க. பாருங்கள், சிவா மெயின்டைன்ஸ் த பார்க் வெல் வேர் த சில்ட்ரன் ப்ளே. சிவா மெயின்டைன்ஸ் த பார்க் வெல் வேர் த சில்ட்ரன் ப்ளே. குழந்தைகள் விளையாடும் அந்த பூங்காவை சிவா நன்கு பராமரிக்கிறான். சிவா மெயின்டைன்ஸ் த பார்க் வெல் வேர் த சில்ட்ரன் ப்ளே. சிம்பிள். அடுத்து கடைசியாக பாருங்கள், இதுதான் நான் படித்த பள்ளி. இதுதான் நான் படித்த பள்ளி. இந்த நான் படித்தனிங்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் விட்டுட்டு இதை மட்டும் சொல்ல போகிறேன். அப்போ என்ன வரும்? இதுதான் பள்ளின்னு வரும். ஓகே, இங்கே பாருங்கள், this is a school. ஓகே, this is a school. சிம்பிள் எழுதியாச்சு. இப்போ இந்த ஸ்கூலில் என்ன சம்பவம் நடந்துச்சு? where I studied. அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்கள், this is a school where I studied. இதுதான் நான் படித்த பள்ளி. this is the school where I studied. this is the school where I studied. சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனை வேர் வச்சு கன்வெர்ட் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி நான் சொல்லிக் கொடுத்தால அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை பார்த்து நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல் சென்டென்ஸ் எடுத்து அங்கே பண்ண ப்ராக்டிஸ் இருக்குல்ல, அதை அப்படியே கொஞ்சம் இங்கே போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, ஸோ இப்போ நான் இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். நான் போன கோவில் தஞ்சாவூரில் உள்ளது. அவன் பிறந்த ஊர் மிகவும் அழகானது. நாம் நமது பணத்தை சேமிக்கும் இடம்தான் வங்கி. இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஏன் அப்படின்னா, நாம் இங்கே வங்கி அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதுக்கு பதிலாக இடம் தான் சொல்லியிருக்கோம். பாருங்கள், நாம் நமது பணத்தை சேமிக்கும் இடம். ஓகே, அப்போது நாம் நமது பணத்தை சேமிக்கும் இடம்ங்கிறதா நவுன் ஃப்ரேஸ் இங்கே. சரிங்களா? அப்போது இந்த சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, வங்கி அப்படிங்கிற வார்த்தையே கொடுத்துட்டோம். ஓகே, பேங்க் இஸ் த பிளேஸ் அப்படின்னு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஓகே, ஏன்னா அந்த இடத்துல தான் சொல்கிறோமே தவிர அந்த பர்டிகுலர் இடத்துக்கு ஒரு பேர் வைக்கல, இடம் தான் சொல்லியிருக்கோம். அப்போ பிளேஸ்ன்னு தான் நீங்களே மென்ஷன் பண்ணணும். பேங்க் இஸ் த பிளேஸ். அப்போ பிளேஸுக்கு அடுத்து நாம் அந்த பிளேஸில் என்ன வேலை செய்கிறோமோ அதை போட்டால் முடிஞ்சுது. ஓகே, போட்டி நடைபெற்ற அந்த ஸ்டேடியம் 50,000 இருக்கைகளை கொண்டது. இது தெரியும், ஸ்டேடியம்ங்கிற வார்த்தை வந்துருச்சு. தனது மனைவியை ஷாஜகான் புதைத்த இடம், இங்கே இடம் தான் சொல்லியிருக்கோம். இடம் தான் தாஜ்மஹால். அப்போது த தாஜ்மஹால் இஸ் த பிளேஸ்ன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. த தாஜ்மஹால் இஸ் த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த சம்பவத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹோம்ஒர்க் முடிஞ்சது. ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர்ஸை கரெக்டாக எழுதி கமெண்ட்டில் போட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சரியான நேரத்துக்கு வந்து சேரும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்ம சேனலை பற்றி தெரிந்து கொண்டு பயனடைந்து கொள்ளட்டும். ஓகே, அண்ட் அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி மற்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ.